அமெரிக்காவோட வர்த்தக அமைச்சர் இந்தியா கூட இருக்க இந்த உறவு நிலையை நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் த்ரெட்டை கொடுத்துருக்காரு. நீங்கள் எங்களோட அனுசரித்து போங்க, இல்லைனா உங்கள் உறவு நாங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுவோம் சொல்லிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள்? தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவோட வரி விகிதத்தை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. அதில் அவர் சொல்றாரு, நண்பர்கள் பகைவர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரி போடுறாங்க, அதனால நம்மளும் அவங்களுக்கு ஒரே மாதிரி வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாக மிரட்டல் கொடுத்துருக்காரு. சைனா கனடா மாதிரியான நாடுகள்லாம் பதில் வரி போட்டு அவங்களோட டாலர் மதிப்பை குறைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா என்ன செஞ்சுட்டு இருக்கு? ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது நடத்துகிற இந்த வர்த்தக போரில் மிடில் கிளாஸ் மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அதுவும் தங்கத்தோட விலை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது? வணக்கம், நான் உங்கள் பானு. அமெரிக்கா மேலே இந்தியா 100% அளவுக்கு வரியை விதிக்கிறாங்க. இதனால் எங்களோட பொருளை கொண்டு போய் அங்கே விற்கவே முடியல, எங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, மெக்சிகோ, சைனா, கனடா இந்த மாதிரி எல்லா நாடுமே எங்கள் மேலே வந்து வரியை விதிச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரியான வரிகள் வந்து அவங்க மேலே விதிக்கல. இதனால் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறோம். அந்த முடிவு என்னென்னா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் 100% வரி நீங்கள் எங்களுக்கு விதிச்சிங்கன்னா நாங்களும் இனிமேல் உங்களோட பொருட்களுக்கு 100% வரி விதிப்போம். அதை கிட்டத்தட்ட ஏப்ரல் 2ஆம் தேதியில் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு அதிரடி அறிவிப்பை அமெரிக்காவின் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து பெரிய பிரச்சனையாக முடியும். கிட்டத்தட்ட மெக்சிகோக்கே அவர் வந்து ஒரு 25% வரி விதிப்பு வந்து பண்ணியிருக்காரு. இதனால் இதை பார்த்து இது பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு நினச்ச மெக்சிகோ அதிபர் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ பேசியிருக்காங்க இவங்களுக்குள்ள. அதுக்காக ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து இந்த வரி விதிப்பை உங்களுக்காக தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது மெக்சிகோவுக்கு மட்டும் தான் பண்ணாருன்னு பார்த்தா, இல்லை கனடாவுக்கும் அவர் இதே மாதிரி என்ன பண்றாருன்னா, ஒரு மாசத்துக்கு இந்த வரி அதிகப்படுறோம் இல்லையா, உங்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பண்றோம் இல்லையா, அதை உங்களுக்கும் நாங்கள் வந்து கனடாவுக்கும் நாங்கள் ஒரு மாதம் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் அவர் இதே நிலைப்பாடு எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் பதில். ஒயிட் ஹவுஸில் மோடி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு நட்பு ரீதியாக போய் சந்திக்கிறார். அவங்களும் ரொம்ப ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, மோடி அவர்கள் வந்து ஏதோ பேசி கீசி இந்த வரியை வந்து குறைச்சிருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் ஒரே ஒரு சதவீதம் கூட தலையிடே பண்ணலை இந்த விஷயத்தில். ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணுறீங்க, நம்ம ஒரு சமரசமான மனநிலையில் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த விதமான வார்த்தையுமே அவர் விடலை. இதை பற்றி தலையிட வேலை வாயை திறக்காமல் உட்காந்துருக்காரு. அவர் சமீபமாக ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப மோசமான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து இந்த மாதிரி வரி போடுது அப்படின்றது. அதில் அவர் குறிப்பிட்டு என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து நண்பர்கள் எதிரிகள் இல்லை, எல்லாருமே நம்மளுக்கு வந்து மோசமாக தான் வரியை வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் மோடி அவர்களை வச்சுட்டே தான் இந்த மாதிரியான வார்த்தை சொல்கிறார். அவர் நண்பர்னு யாரை சொல்கிறாருன்னா மோடி அவர்கள், அதாவது இந்தியாவை தான் சொல்கிறார். எதிரின்னு யாரை சொல்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி இவரை வச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு போடுறீங்க, உங்களுக்கு நாங்கள் வரி போடுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் மோடியை பக்கத்தில் வச்சுட்டே சொல்லும்போது இதுக்காக இந்திய அரசிடமிடமிருந்தோ இல்லை மோடி அவர்கள் தரப்பிடமிருந்தோ எந்த விதமான ஒரு கோரிக்கை மனநிலையோ இல்லை ஒரு கண்டனமோ இல்லை எச்சரிக்கையோ இந்த மாதிரி எந்த வார்த்தையுமே வரல. இது எதை காட்டுது? மோடி அவர்கள் அப்படியே பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி கேள்விதான் நம்மளுக்கு வருது. ஸோ மெக்சிகோ அதிபர் என்ன பண்றாரு, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசுறாரு, சோ விஷயம் அப்படின்ட்டு. இவங்க குறைஞ்சபட்சம் அதையா பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணல. ஆனால் விஷயம் இப்படியே போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு தெரிஞ்ச ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன பண்றாருன்னா, தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து பேசி பண்ணிக்கலாம், நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு போல. ஆனால் அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த நம்மளுக்கு சொல்றாரு, இந்தியா வரி குறைப்பு ஒத்துக்குச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் நம்மளுக்குலாம் வருது. எனது இந்தியா வரி குறைப்பு ஒத்துக்குச்சா? அது உண்மையா பொய்யா, இல்ல ட்ரம்பா சொல்றாரா, இல்ல மிரட்டலுக்கு இந்தியா பயந்துருச்சா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட வருது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டே இருக்காரு, எங்களுக்கு வந்து நீங்க அதிகமா வரி போடுறீங்க அப்படின்ட்டு. அவங்க எதுக்கு என்னென்ன மாதிரியான இந்தியா வந்து வரி போடுது, அமெரிக்கா எவ்வளவு வரி போடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ரசாயனத்துக்கோ மெடிசன்ஸ்க்கோ, அதாவது அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றாங்க இல்லையா, அந்த அமெரிக்கா பொருள் இந்தியா எவ்வளவு போடுது அப்படின்றது பார்த்தா 9.7% போடுறாங்க. அதே வந்து அமெரிக்கா நம்மளோட பொருளுக்கு எவ்வளவு போடுது, நம்மளோட மெடிசனுக்கோ நம்மளோட ரசாயன பொருளுக்கோ அமெரிக்கா எவ்வளவு போடுது பார்த்தீங்கன்னா 1.0% தான் போடுது. இதே எலக்ட்ரானிக் வந்து இந்தியா போடுற வரின்னு பார்த்தீங்கன்னா 7.6, இதே அமெரிக்கா போடுறது வெறும் 0.4%. அதே மாதிரி தங்கம் வைரத்துக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு போடுற வரி பார்த்தீங்கன்னா 15.4%. அதே அமெரிக்கா இந்தியாவுக்கு போடுற வரி வெறும் 2.1% தான். அதே மாதிரி இயந்திரங்கள்
வாகனங்களுக்கு இந்தியா அமெரிக்காவுக்கு போடுற வரி வந்து பார்த்தீங்கன்னா 6.6%. ஆனால் அமெரிக்கா நம்மளுக்கு போடுற நம்ம பொருட்களுக்கு போடுற வரி வந்து பார்த்தீங்கன்னா 1.3% தான். இந்த மாதிரி இரும்புக்கு நம்ம இந்தியாவிலேருந்து 4.5% வரி வந்து நம்ம அமெரிக்க இரும்புகளுக்கு போடுறோம். அவங்க நம்மளோட இரும்புகளுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னா 2.0% தான் போடுறாங்க. ஸோ இதே மாதிரி வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24.1% இந்தியா வரி போடுது. ஆனால் அவங்க வெறும் 1.0% தான் வரி போடுறாங்க. ஸோ இதை தான் அவர் என்ன சொல்கிறது, இது பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது அவங்க ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க, இவங்க ரொம்ப அதிகமாக தான் போடுறாங்க அப்படின்னு. ஸோ இதை பார்த்துட்டு தான் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்த அதிபர்கள் யாருமே வாய் திறந்து பேசல, ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது, அதனால நான் இந்த இதை சரி பண்ணுற விதமாக நான் அதே மாதிரியான 100% வரியை உங்களுக்கு போட போகிறேன் அப்படின்னு ஒரு நியூஸை சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்தியா வந்து ஒத்துக்குச்சு. சரி, இந்தியா ஒத்துக்குச்சுன்னு சொல்கிறாங்களே, அதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த வரியை குறைக்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவர் இல்லை, நான் செய்கிறத செய்ய தான் போகிறேன், நான் வரி உயர்த்த தான் போகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்குது. என்ன கோரிக்கை வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய பொருட்கள் மீதான வரியை வந்து குறைக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அதாவது விவசாய விலை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் வரியை குறைங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் உங்கள் பொருட்களுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் செய்யலைன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம், நாங்கள் எந்த சலுகையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது இல்லாமல் அந்த நாட்டுடைய வர்த்தக அமைச்சர் ஒரு படிக்கு மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு இப்படி வரி போடுற இந்தியா கூட இருக்கிற இந்த சுமூக உறவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உறவையே நம்ம வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கான டேக்ஸை நீங்கள் குறைக்கலைன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க நட்பு உறவையே நாங்கள் வந்து உங்களோட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமான்ற முடிவுக்கு நாங்கள் போகிற நிலைமைக்கு வந்துடும், அதனால நீங்க சமரசமா போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா மிரட்டல் வைக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொன்ன உடனே இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரியை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அவங்க குறைக்கிறாங்க பார்த்தா நம்மளும் அசந்து போயிடுவோம், ஆடி போயிடுவோம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எதில் வந்து வரியை குறைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, போர்பான் விஸ்கி அப்படின்ற ஒரு விஸ்கிக்கு தான் 150% இருந்த அந்த வரி பர்சன்டேஜை 100% குறைக்கிறாங்க. எவ்வளோ அத்தியாவசியமான பொருள் பார்த்தீங்களா. ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆல்கஹால் மீது இந்த மாதிரி பிராண்டி விஸ்கிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இது மேலே நீங்கள் போடுற வரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதனால எங்கள் பொருளை நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்குற ரொம்ப இதுவாக இருக்குது, விலை உயர்வாக இருக்கிறதுனால சேல் பண்ண கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லவும் இவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி மதுபான துறையில் நியாயமற்ற வரி இருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்த உடனே மோடி அவர்கள் வந்து அதை குறைக்கிறாரு, ஒரு 50% அப்படி குறைக்கிறாரு. இதை குறைக்க ஆரம்பித்த உடனே இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய கடையை காலி பண்ணுறாங்க. ஏன் அவங்க கடையை காலி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வெளிநாட்டு நிறுவனங்கள் கொண்டு வர ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதோட ஆக்சுவல் ப்ரைஸே கிடையாது. அதோட ஆக்சுவல் ப்ரைஸுக்கும் மேலே அது மாதிரி வரி அது இதுன்னு போட்டு அதுக்கு ஒரு அதிகப்படியான விலை தான் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போது வரியை குறைக்க ஆரம்பித்தா அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூக்கு அது சரிவை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திச்சா இங்கே மார்க்கெட்லேயே நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு, அதனால் இங்கேருந்து வெளியேறது தான் நல்லது அப்படின்ற முடிவுக்கு அவங்க போகிறதுனால வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய கடை காலி பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மும்பையோட பங்குச்சந்தை நிலவரம் பார்த்தா படு மோசமாக போயிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 10,000 புள்ளி சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 81,000 புள்ளிகள் இருந்தது 72,000 புள்ளியாக சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்பயே நிலைமை இப்படி இருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து போட போகிறேன், வரி அதிகமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு வேளை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டா விஷயம் இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணவீக்கம் வரும், பணத்தோடைய மதிப்பு குறையும், பொருட்களோட விலைகள் ஏறும், இதனால் இந்திய மக்கள் பெரிய பிரச்சனையை உள்ளாகுவாங்க, விலைவாசிகள் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாக உயரும் அப்படின்னு கணக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் தங்கத்தோட விலை இவ்வளோ அதிகமாக உயரப்போகுது, எவ்வளோ அதிகமாக உயரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுனோடைய தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு போகும், அந்த அளவுக்கு விலை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே ட்ரம்ப் நடத்த போகிற வர்த்தக போர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வரி ஏற்றுறதுக்கும் தங்க விலை ஏறுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது இந்தியா மட்டும்தான் ட்ரம்ப்போடைய மிரட்டலுக்கு பயந்து இந்த மாதிரியான வரி குறைப்பு பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வெளியாயிருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் நம்மளுக்கு வந்து சேரல, ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. ஆனால்
சைனாவோ இல்லை கனடாவோ இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எனக்கு வரி போட்ட நான் உனக்கு வரி போடுறேன் அப்படின்னு அவங்க பதிலுக்கு பதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, டாலரோட மதிப்பு குறைய போகுது. இப்படி டாலரோட மதிப்பு குறைஞ்சதுன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதோட விலை அதிகமாகும். ஸோ எல்லாரும் போய் 24, 23, 18 கேரட் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆரம்பித்த உடனே தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகமாகி தங்கத்தோட விலை எக்கச்சக்கமாக எகிற போகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வருது. இனி மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உண்மையிலே மோடி அவர்கள் வரி குறைப்பு பண்ணியிருக்காரா? அமெரிக்காவோட மிரட்டலுக்கு இவர் பயந்துட்டாரா? ஏன்னா மெக்சிகா, கனடா அந்த மாதிரியான நாடுகள்லாம் பயப்படாத போது இவர் ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி வந்திருக்கு. இதுக்காக காங்கிரஸ் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவரான பவன் கோர் அவர்களை போய் பிரஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியா வந்து வரி குறைப்புக்கு வந்து சம்மந்தம் சொல்லிடுச்சு, இனி இங்கே பெரிய பிரச்சனைகள் நிறைய நடக்க போகுது, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையிலே இந்தியாவை மோடி அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு வெளிநாட்டு அதிபர் அவரோட பிரஸ் மீட்ல வந்து சொல்லும்போது தான் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நடந்திருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வருது. இவர் இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரை கேட்டு அந்த முடிவை எடுத்தாரு? இங்கே எத்தனை கட்சிகள் இருக்கு, எங்களால் கலந்து ஆலோசிச்சிருக்கணும். இந்த முடிவை எடுக்க முன்னாடி அவர் யாரை போய் கேட்டாரு? அவர் எங்க போய் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தாரு? அதாவது நாடாளுமன்ற அமைச்சரவையிலையா, இல்ல நாடாளுமன்ற பொருளாதார விவாதங்களுக்கான அமைச்சரவை குழுன்னு ஒன்று இருக்கு, அந்த குழு கிட்ட இந்த மாதிரியான கலந்து ஆலோசிச்சு வரி குறைக்கலாம் வேணான்னு சொல்லி முடிவெடுத்தாரா? அப்படி இல்லைன்னா இங்க இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கும், எதிர்கட்சிகள் இருக்கும், எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாரா? இப்படி எதுவுமே எடுக்காம ட்ரம்ப் மிரட்டிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பக்கத்தில் இருக்க நேபாள் கூட வந்து பயப்படலையே, அவங்க கூட வந்து தைரியமா நின்று தானே பேசுறாங்க. குறைஞ்சபட்சம் மெக்சிகோவோட அதிபர் ஃபோன் பண்ணி பேசுறாரு இல்லையா, மோடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கூட எடுக்கலையே. இப்படி ஒரேடியா வரியை இது பண்றதுக்கு பதில் பரஸ்பரமான ஒரு வரியை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசல? ட்ரம்ப் தான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கதை சொன்னார். என்ன கதைன்னா, நான் நினைச்சா இங்க நடக்கிற போருங்களே நிறுத்திடுவேன், நான் அவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், பெரிய கதைலாம் சொன்னாரு. அந்த கதையில ஒரு கதை கூட உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் உள்ளூர்ல வந்து சிங்கம் மாதிரி கர்ஜிருப்பாரு, வர. ஆனா வெளிநாடுகள்ல போனா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு வருவாரு, இல்ல மௌனமா இருப்பாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வந்து பவன் கோரா அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே மோடி அவர்களுடைய அரசு கொண்டு வந்திருக்க இந்த வர்த்தக கொள்கை நம்மளை எல்லாம் பாடா போட்டு படுத்தி எடுக்குது. இது பத்தாதுக்குன்னு இப்படி அமெரிக்கா கொடுக்கிற மிரட்டலுக்கு இவர் போய் அங்க சரணடைஞ்சாரு அப்படின்னு சொன்னா நம்ம வர்த்தகம் மேலும் மேலும் நசுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இப்ப பரவலா வெளியே வந்துட்டு இருக்கு. இப்படி அச்சுறுத்தல் மூலமா இந்தியாவை பணிய வைக்க அவங்க நினைக்கிறாங்க. அவங்க முன்னாடி, அதாவது மோடி அவர்கள் முன்னாடியே ட்ரம்ப் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா இப்படி சொல்லும் போது மோடி அவர்கள் அங்க இல்லைனாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா இது எதுவுமே சொல்லாம ட்ரம்ப் அவர்கள் சொல்ல சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சாதாரணமா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி இந்தியாவோட நிலைமையை கொண்டு போய் அவங்க ட்ரம்ப் கிட்ட வந்து சரணாகதியா இருக்காரு மோடி அவர்கள் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் வந்து வேதனையான கருத்தையும் வெளியே வச்சிருக்காங்க. வெறும் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்துக்காக மோடி அவர்கள் இப்படி அடிபடிஞ்சிருக்காரு. மோடி அவர்கள் இந்தியாவில தான் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு, ஆனா வெளிநாட்டுகள்ல போனா ஒரு களிமண் சிங்கம் மாதிரி இருக்கிறாரு. இந்தியாவோட பெருமையை இவர் இப்படிலாம் குலைக்கிறாரு அப்படின்னு அதே காங்கிரஸோடைய ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவரான பவன் கோரா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், எப்படி ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஒரு வர்த்தக போரை ஏற்படுத்த போறாரா, இந்தியா இதை எப்படி சமாளிக்க போகுது, உண்மையிலே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நட்புறவோடு தான் ட்ரம்ப் கூட இருக்காரா, இல்லை இங்கே நம்ம கிட்ட தான் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.